மனித வாழ்வினுடைய நிலைத்த அடையாளமாக இருக்க வேண்டியது எது என்று கேட்டால் நாம் அடையும் புகழ். நாம் வாழும் காலத்திலும் சரி, நாம் மறைந்த பிறகும் சரி, நம்முடைய பெயரை நிலைக்க வைக்கப் போவது நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய புகழ்தான். இந்த புகழை நாம் எப்படியேனும் வளர்க்க வேண்டும், பெற வேண்டும் என்று நமக்கு வள்ளுவர் அறிவுறுத்துகிறார். இதை புகழ் எனும் அதிகாரத்தில் இப்படி சொல்கிறார்: நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர்கல்லால் அரிது என்று சொல்கிறார். இந்த பூத உடம்பை நாம் எதற்காக செலவழித்து அழிக்கலாம் என்று சொன்னால், புகழ் உடம்பை வளர்த்தெடுப்பதற்காக என்று சொல்கிறார். நாம் பல அரிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது நம் இந்த பூத உடலுக்கு ஏதேனும் தீங்கு விளையலாம், சில அழிவுகள் நேரலாம், நாம் நைந்து போகலாம், நொடிந்து போகலாம். ஆனால் இவை அனைத்தும் எதற்காக செய்யலாம் என்று சொன்னால், இந்த உலகம் நிலைத்து வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய அரிய செயல்களை செய்வதற்காக, நம்முடைய புகழ் உடம்பை கட்டமைப்பதற்காக செய்யலாம் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஆனால் இப்படி புகழ் உடம்பை கட்டமைக்க வல்லவர்களாக யார் இருப்பார்கள்? சாதாரண மனிதர்கள் இருப்பார்களா என்று கேட்டால் இல்லை, வித்தகர்களால் மட்டுமே தான் இந்த செயலில் ஈடுபட முடியும் என்று சொல்கிறார். ஆக நாம் ஒரு சாதாரணமானவரா அல்ல வித்தகரா என்பதை நாம் செய்யக்கூடிய செயல்களும் அந்த செயலால் விளையக்கூடிய புகழும் தான் நிர்மாணிக்கும் என்பதை நம்மால் வள்ளுவரனுடைய இந்த குறளிலிருந்து அறிய முடிகிறது. நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர்கல்லால் அரிது. நீங்கள் சாதாரணமானவரா வித்தகரா? நீங்களே தேர்வு செய்யுங்கள்.